කියන බැරි වෙලා ඉන්නේ. හරිද? මේ ඉන්නේ වල්පල මල්පල ටිකක් කියනකො ප්‍රභාරණ රස්තවාදී කියලා. මෙතුමා කියනවා ප්‍රභාරණ රස්තවාදී කියලා. මම කිව්වා දෙයියෝ කියලා. අපි අපේ ස්ටෑන්ඩ් එකේ ඉන්නවා. හැබැයි අපි එකෙන් ගන්න ආදරේ. දැන් අද අවිල්ල ශාන ගයියා වුණා මල්ලි අත්‍තරම අන්තිම කතාවද කියලා. මං කිව්වා අන්තිම කතාව තමයි 31 වෙනිදා නඩුව තියෙනවා මං යනවා මගේ රක්ෂාවට කියලා. හැබැයි ඔබතුමාලා රටේට පට්ටබල් බොරුවක් කියන්නේ. මම බොරු කියන්නේ මගේ ඥාතිට. මම මගේ ඥාතිට ආදර නිසා මම ආදර සිංහල ඥාතිට. ඔයා ගිහිල්ලා ඕන්න අපි ඔට්ටුවක් දාමුද? එන්න කියන්නකෝ අඬක මාසනායක ඥානම් සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 16ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மிக முக்கியமாக செம்மணியிலே நடைபெறுகின்ற மனித அவலங்கள் தொடர்பிலும் செம்மணியிலே மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டு இன்றோடு அந்த வேலை திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவை தொடர்பான விடயங்களை இந்த சபையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட 584 வரையிலான செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்துக்கான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்படுமா இல்லையா என்பது இந்த அரசாங்கத்தினால் இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. காரணம், இது ஒரு இழுபறி நிலையிலேயே சொல்லப்படுகின்றது. அரசாங்கத்திடம் இருக்கின்ற நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அதற்கான பண உதவிகளை செய்வதற்கோ அல்லது அவற்றை கொண்டு செல்வதற்கோ அரசாங்கம் இன்னும் ஒரு முழு முயற்சிகளை முன்கொள்ளவில்லை என்பதைத்தான் இப்பொழுது அண்மைய நாட்கள் இந்த விடயங்கள் முன்வைக்கின்றன. நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையிலே இதற்கு முதலும் பல தடவைகள் இவ்வாறான விடயங்கள் முன்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அரசாங்கத்தினால் அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு, இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை கையிலே எடுத்திருந்தது. அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஆய்வுகளை 2003ஆம் ஆண்டுகளிலே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வுகள் அவர்கள் செய்யப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் மக்களை கொண்டு சென்றதோ அல்லது அரசாங்கம் அதனை கை கொண்டதோ இல்லை. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ் இன் த ஜெஃப்னா ரீஜின் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இவர்களால் இந்த ஆய்வு நிலைமைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபர் டாக்டர் தேவனேசன் நேசையா தலைவராக கொண்டு மிஸ்டர் KH கமிலஸ் பெர்னாண்டோ மற்றும் ஜெசிமா இஸ்மாயில், MCM இக்பால், நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் செக்ரட்டரி டு த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ், இவர்கள் இந்த 4 பேரும் இணைந்து யாழ்ப்பாண மண்ணிலே பல ஆய்வுகளை அவர்கள் 98கள் 95ஆம் ஆண்டுகளிலே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 327 முறைப்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்து காணாமல் ஆக்கப்பட்ட பல பேருடைய குறைந்தது 281 பேருக்கு மேற்பட்டவருடைய விவரங்களையும் செம்மணியோடு தொடர்புபடுத்தி அவர்கள் வெளியிலே கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அறிக்கை இப்பொழுதும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் அது பற்றிய ஒரு சரியான நேர்த்தியான விடயங்களை கையாளவில்லை என்ற சந்தேகம் இப்பொழுதும் மக்களிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெற்ற செம்மணியினுடைய ஆய்வுகளின்படி 584க்கு மேற்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது யார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு அப்பால் 57க்கு மேற்பட்ட கூட்டாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளும் உண்டு. இவ்வாறு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்களுடைய மரணங்களை மையமாக வைத்து இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அவை இதுவரை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை. காரணங்கள் சரியாக சொல்லப்படவும் இல்லை. மன்னிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கான ஆய்வுகள் நீதிமன்ற கட்டளையோடு 3வது கட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி 3வது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன்
செப்டம்பர் 30ஆம் தேதி வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி பேராசிரியர் ராஜ் சோமதேவா கழனியினுடைய முன்னாள் பேராசிரியர் அவரிடம் இந்த அங்கு எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் தொடர்பான அறிக்கையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இருக்கிறது. ஒரு கட்டமாக முதலிலே 9 நாட்களும், பிறகு இரண்டாவது கட்டமாக 45 நாட்களும், மூன்றாவது கட்டமாக 56 நாட்களுமாக 110 நாட்கள் செம்மணியிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு செம்மணியிலே எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளின் பிரகாரம்தான் 583 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் குவியலாக 51 குவியல்களும் எடுக்கப்பட்ட விடயங்களாக அங்கு காணப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதைவிட பிற சான்று பொருட்கள் மனித எலும்புக்கூடுகள் தவிர்ந்த பிற சான்று பொருட்களாக 170 பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் அவருடைய குழுவினரும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயலுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரியிடம் அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் இந்த இடத்துல இந்த 583 மனித எலும்புக்கூடு தொகுதிகளை தவிர அந்த செம்மணி சிந்துப்பாத்தியினுடைய மதில் பிரதேசத்துக்கு உட்பட்ட இன்னும் வேறு பகுதிகளிலும் வெளிப்பகுதிகள் மதிலை கடந்து வெளிப்பகுதிகளிலும் மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்று இப்பொழுது சிறையிலே இருக்கின்ற இராணுவ கோப்ரலான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சாட்சியங்களை எடுத்து பதிவு செய்து அவரை அங்கே அழைத்து சென்று அந்த இடங்களை அடையாளப்படுத்துமாறு அரசாங்கம் அதை முயற்சிப்பதற்கு பின்னடிப்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது. குறிப்பாக ஒரு பெரிய மனித பேரவலன் நடந்திருக்கிறது. அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு கூட்டமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்துக்கள் ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் உடுப்பில்லாமல் தாக்க மாட்டார்கள். அல்லது அவர்கள் தாக்கப்படும் பொழுது திசை இருக்கிறது, அவருடைய தலைகள் தெற்கு திசை வைத்து அந்த திசையின்படி தங்களுடைய வணக்க முறைகளை செய்துதான் அவர்கள் அந்த இடங்களிலே தங்களுடைய உறவுகளின் உடலங்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தை நான் சென்று 2 தடவைகள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சென்று பார்த்த பொழுது அங்கே பல திசைகளில், அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், அல்லது மேற்காக இருக்கலாம், கூட்டமாக கும்பலாக பல இடங்களிலே இவ்வாறு மனிதர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இதிலையும் குறிப்பாக அங்கே இது கண்டெடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டவை. அதை விட 50க்கும் மேற்பட்ட குவியல்களிலே 50% மேலானவை 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். இந்த 12 வயசுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது? கௌரவ உறுப்பினர்களை அவர்கள் இந்த நாட்டினுடைய யுத்தம் செய்தார்களா, ஆயுதம் தூக்கினார்களா? ஏன் அவர்களை இவ்வாறு அடித்து நொறுக்கி எலும்பு துண்டங்களாக தாட்டிருக்கிறார்கள்? ஆகவே இது ஒரு மிக மோசமானது. இதே மாதிரி தான் பல இடங்களில், குறிப்பாக கொக்குலாயிலே, மன்னார் சதோச கட்டிடத்துக்கு பகுதியிலே, மன்னார் திருக்கேஸ்வரம் பகுதியில், கிளிநொச்சி கணேசபுரத்தில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படவில்லை. உதாரணத்துக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாயிலே கண்டெடுக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பல மனித எலும்புக்கூடுகள், மண்டையோடுகள் வாய்கள் பிளந்தபடி, வாய்கள் ஆவண்டபடியே படங்களாக வெளிவந்ததை இந்த நாட்டிலே பலரும் அறிவார்கள். அங்கே அதனுடைய காரணம், ஒன்று அவர்கள் அற உயிரோடு அல்லது அவர்கள் துடிக்க அந்த போராளிகள், கூடுதலாக அது பெண் போராளிகள் உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் குற்றுயிரோடு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாய்கள் திறப்பது என்பது ஒரு மனிதனுடைய உடல் ஏதோ ஒரு உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வாய் திறந்தபடி இருக்கு. அந்த வாய் திறந்தபடி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கான சரியான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஆகவே இதுக்கான நிதியை அரசாங்கம் ஏன் இன்னும் வழங்குவதற்கு தயங்குகிறது என்று எனக்கு விளங்கவில்லை.
நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீங்கள் 3வது கட்டமாக 111 நாட்கள் முடிந்திருக்கிறது செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தினுடைய ஆய்வுகள். ஆனால் இன்னும் அங்கே இருக்கின்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் நீதிமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுகளோடு அரசாங்கம் அதுக்கான நிதியை வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்றால் அரசாங்கம் அதனை நாடுகளிடம், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம், மனித உரிமைகள் அமைப்புகளிடம் நீங்கள் கோர வேண்டும். உங்களுக்கு அது கடினமாக இருந்தால் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக உலக நாடுகளிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம், அமெரிக்க நாட்டிடம், இந்தியாவிடம், கனடா போன்ற நாடுகளிடம் நான் மிக வினயமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த இடத்திலே மனித எலும்புக்கூடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அது நடந்தது என்ன என்ற உண்மை கண்டறியப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் இதில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கின்றன. ஜப்பான் கரிசனையை கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளுடைய உதவியை பெற்று அரசாங்கம் இந்த ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். குறிப்பாக குழந்தைகளுடையது, இவர்களுக்கு என்ன நடந்தது, அதிலும் யுத்த காலத்தில் இவர்களுக்கு நடந்த நிலைமை என்ன, இதனைத்தான் கடந்த 1995ஆம் ஆண்டிலே அவர்கள் 2003ஆம் ஆண்டு இந்த ரிப்போர்ட்டை தேவநேசன் நேசையா தலைமையிலான குழு கொடுத்திருந்தது. ஆனால் அவர்கள் 95ஆம் ஆண்டில் இருந்து 2003ஆம் ஆண்டு வரை இந்த ஆய்வுகளை செய்திருந்தார்கள். 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி தேவநேசன் நேசையா தலைமையிலான இந்த குழு கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தொடர்ந்து முயற்சிக்கவில்லை. நான் இந்த அறிக்கையை தேவநேசன் நேசையா தலைமையிலே குழு கொடுத்த அறிக்கையையும் இந்த சபாபீடத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல இன்னும் ஒரு அறிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு திரும்பவும் சோமரத்ன ராஜபக்ச மற்ற லெப்டினன்ட் கடுகல்ல போன்ற கேப்டன் லடித்துவேவா போன்ற இன்னும் கிட்டத்தட்ட 19 இராணுவ போலீஸை சேர்ந்தவர்களை அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அறிக்கைகளுடைய விவரங்களும் இங்கே இருக்கின்றது. அது திகதி வாரியாக இருக்கிறது. யார் யாரை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை செய்தது, ஏன் இவை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை, ஏன் இவற்றுக்கான நீதி என்ன, இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏன் இவற்றை இன்னும் சரியான முறையிலே முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த விடயத்தையும் நான் சபாபீடத்துக்கு இந்த அறிக்கையை முன்வைக்கின்றேன். குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அரசாங்கம் இந்த விடயத்தை இதயபூர்வமாக கண்டுபிடிக்க முன்வர வேண்டும். ஏனென்றால் இதில் உங்களிடம் ஒரு உள திருப்தி இருக்க வேண்டும், ஒரு மனிதாபிமானம் இருக்க வேண்டும். இது நடந்த உண்மையை வெளியிலே கொண்டு வருவதற்கான சரியான ஒரு தெளிவு நிலையை அரசு முன்வைக்க வேண்டும். ஆனால் அரசிடம் அந்த எண்ணம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இதுவரையும் நாங்கள் பார்த்ததிலே அரசாங்கம் அதை சரியாக கடைபிடிக்க தவறுகிறது. குறிப்பாக பரிசோதனை குழிகள் இங்கே இருக்கின்ற கண்டெடுக்கப்பட்ட இடங்களை தவிர எடுமாற்றாக அந்த சிந்துபாத்தி மயானத்திலே ஒரு 12 இடத்தில் பரிசோதனை குழிகள் தோண்டப்பட்டு அதிலே 3-4 குழிகளில் எலும்புக்கூடுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த இடத்தை தவிர அந்த மதிலை தாண்டி வெளி இடங்களிலும் இன்னும் பல இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சோமரத்ன ராஜபக்ச அவருடைய மனைவியார் ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்த கடிதத்திலேயும் சோமரத்ன ராஜபக்ச எழுதியிருக்கிறார், அந்த இடத்தை தவிர அந்த கோயிலுக்கு முன்னால் இன்னும் பல வயல்வெளிகளில் தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று. ஆகவே அவரை அழைத்து சென்று நீதிமன்ற கட்டளையோடு அரசாங்கம் உண்மைகளை வெளியிலே கொண்டு வர, நீதியை நிலைநாட்ட அந்த இடங்களை திரும்பவும் அவர் காட்டுகின்ற இடங்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். மற்றது குறிப்பாக இவ்வளவு காலமும் அந்த இடத்திலே ஆய்வுகளை மேற்கொள்வதிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நீதியரசர்கள், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல நீதித்துறையோடு சார்ந்தவர்கள், அங்கே வேலை செய்கின்ற பல நிபுணர்கள், அவர்களோடு இணைந்திருக்கின்ற பல பல்கலைக்கழக மாணவர்கள், அங்கே இருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா உட்பட பல பேர் இதற்கான பணிகளை தொடர்ந்தும் தங்களுடைய பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மழை வெயில் பார்க்காமல் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும், நீதிவான் உட்பட பல பேருடைய பணியையும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றியோடு பார்க்கிறோம். குறிப்பாக நான் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த சாம்பிள் அவர்கள் சொல்கிறார்கள் C14 என்ற அமெரிக்காவுக்கு அனுப்பித்தான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் அங்கு இருக்கின்றவர்கள் ஏற்கனவே சதோச மன்னார் போன்ற இடங்களில் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட சாம்பிள் மாதிரிகள் அனுப்பப்பட்டு இதுவரை எந்த விடையும் சொல்லப்படவில்லை. ஆனால் மாதிரிகள் என்பது
ஒரு 583 எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுற இடத்தில் மாதிரிகளாக 3 அல்லது 4 அல்ல ஒரு 5, 6 தான் மாதிரிகளாக போனால் உண்மை வெளியிலே வராது. குறைந்தது அந்த எடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்டவையாவது வெளியிலே எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும். அதற்கான நிதியை அரசாங்கம் வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் இல்லை என்றால் அரசாங்கம் வேறு நாடுகளிடமாவது பெற்று அந்த நிதியை வழங்குவதன் மூலம்தான் உண்மையை வெளியிலே கொண்டு வர முடியும். அரசாங்கத்திடம் ஒரு நீதி இருக்கிறது. இந்த அரசாங்கம் உண்மைகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக இந்த 110 நாட்களும் மிகவும் மோசமாக அடித்து நொறுக்கி கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்பு கூட்டு தொகுதிகள் இருக்கின்ற இடத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கும் அந்த கால நிர்ணயத்தை தீர்மானிக்கக்கூடிய விஞ்ஞான மயப்படுத்தப்பட்ட மாதிரிகளை அல்லது போதிய அளவு அதிக அளவு மாதிரிகளை அனுப்பி விஞ்ஞானபூர்வமாக இது வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வரப்படுகிற போதுதான் இந்த உண்மைகள் சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடையும். ஆகவே இந்த நாட்டிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். கொல்லப்பட்ட தமிழர்களுடைய அந்த உடலங்களும் அவர்களுடைய எலும்புக்கூடுகளும் பல இடங்களில் கண்டெடுக்கப்படுகிறது. ஆகவே நீதியை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனை செய்வதற்கு முதல் தயாராகுங்கள். நீங்கள் அதற்கான நிதியை தேடுங்கள். இதனை விட அண்மையிலே கூட 20 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியிலே ஜிம் பிரவுன் என்கிற அடிகளார், ஜிம் பிரவுன் என்கின்ற அடிகளார், அவர் அங்கு அந்த மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த இடத்திலே அருட்தந்தை பங்கு தந்தையாக இருந்தவர். அவர் பண்ணையிலே இராணுவத்தை கடந்து அல்லப்பட்டி சென்ற பொழுது அல்லப்பட்டியிலே இருந்த இராணுவ முகாமில் உள்ளவர்களாலும் அவர்களோடு இருந்த ஒட்டுக்குழுவினராலும் அவர் கைது செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா காணாமலாக்கப்பட்டாரா தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே அவருக்காக அல்லப்பட்டி மண்ணிலே கத்தோலிக்க தந்தையர்கள், கத்தோலிக்க அருட்சகோதரிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையையும் நான் சபாபீடத்துக்கு தருகின்றேன். அவர்களால் சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிமிஷம் அவர்களால் சர்வதேச சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் வழங்கப்பட்ட இந்த அறிக்கையை நான் இந்த சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆகவே தொடர்ந்தும் மரணங்களுக்கான நீதிகள், எலும்புக்கூடுகளுக்கான நீதிகள் கிடைக்க தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இதை நீதியோடு அணுக வேண்டும் என்பதை நான் வினயமாக வலியுறுத்துகிறேன். කරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 14ක කාලයක් ලැබෙනවා. බොහොම ස්තුතියි ප්‍රොෆෙසර්. ඇත්තටම මේ කලින් කතා කරපු මන්ත්‍රතුමාට කියන්න විභාගයේ කවුරුත් නැහැ. ඔක්කොමලා ගෙදර ගිහලා අඩියක් ගහන්න. දැන් අඩියක් ගහන්න විදියකුත් නැහැ. ගෙදර ගිහලා කණ්ඩ බොණ්ඩ විදියකුත් නැහැ. පඩිකුත් නැහැ. බම්බුවකුත් නැහැ. ඇවිල්ලා නිකන් ගෑ ගාලා යනවා. ඒ නිසා කරුණා කරලා කියන්න මේ මම විතරයි විභාගයේ වාඩි වෙලා හිටියේ. ඒ නිසා මේ නිකන් බොරුවට විභාගයේ කවුරු ඉන්නවා වගේ ආත්ති කරලා දික් කරලා කතා කරන්නේ නැතුව මේ පොඩ හිතලා කතා කරන්න කියලා. ගරු ප්‍රොෆෙසර් මේ බොහොම ගෞරවයෙන් මම අද මගේ අන්තිම කතාව මගේ අවුරුදු 2ක් කාලෙන් ඒ නිසා මම ඔබතුමාට එකක් ඔබතුමාගේ අවසාන කතාව ඉතාමත්ම ප්‍රයෝජනවත් කතාවක් වේවි. රටට අනවශ්‍ය දේවල් කතා නොකර අවශ්‍ය දේ විතරක් කතා කරන්න. එතකොට අවශ්‍යම එකක් විතරයි කතා කරන්න යන්නේ. මේ චේගුවෙර කියලා තියෙනවා better to die standing rather than live on your knees කියලා. තමුන්නාසලා මේ මරණයක හොඳයි හිටගෙන මේ කකුලින් කකුල් නමලා ජීවිතේ බේරගන්න කියලා. ඒ නිසා මට එහෙම ඕමනාවක් නැහැ මේ කරු ප්‍රොෆෙසර්. මේ මම ඔබතුමාට එකක් කියනනම් අපේ රටේම ලොකු ප්‍රොෆෙසරෙක් ඉන්නවා. එයාගේ පුතාගේ නම තමයි දිමුතු සූරසේන. මේ ලියුමක් අවිලා තියෙන්නේ මට 19/8/26 දවස් දිනේ දාලා ජසීම් ජමීල් කියලා ජූකේ වල ඉන්න ජර්නලිසම් කරන එක්කෙනෙක් තමයි මේ ලියුමක් ගහලා තියන්නේ. මේ රටට ඉදාම වදගත් ප්‍රොෆෙසර් ගැන කතා කරලා තියෙනවා. එයාගේ පුතාගේ තමයි මේ දිමුතු දූරසේන. දැන් බලුවා නම් හරියටම දැන් කොළඹ වල අපාර්ට්මන්ට් එකක් විකුණලා තියෙනවා. අපාර්ට්මන්ට් 6යි 12th floor 64 Ward Place කොළඹ 7. ඔක්කොම වටිනාකම තමයි මේ මිලියන 185යි 185 මිලියන්. ඒ බිල්ඩින් එකට කියන්නේ ද ග්‍රෑන්ඩ්. හැබැයි ඒක විකුණපු එකනාගේ නම මිස්ටර් නිහාල් ඒටිආරාචි, ගත්ත එකනාගේ නම දිමුතු සූරසේන. කවුරුත් ගලබල වෙන්න ඕනේ නැහැ. දිමුතු සූරසේන කියලා පුතා තමයි මම කතා කරන්නේ. එයාට මිලියන 185ක් ගාන මේ බඩු දීලා තියෙනවා. මම නිකන් කියන්නේ. මම වෙන මොකුත් කියන්නේ නෙවෙයි ආවේ.
හැබැයි මට මතක් කරන්න කැමති 2021 MB එක්ස්ප්‍රස් පර්ල් කියලා සිංගප්පූ නැවැක්කාව අපේ රටට. ඒක ඇවිල්ලා ඉන්දියාව වලින් කොළඹට යන ගමන් නයිට්‍රික් ඇසිඩ් කොස්මෙටික් කෙමිකල් ඕවා ඔක්කොම ටික අරගෙන ගිනි ගන්නවා මේ 20 2021. ඊට පස්සේ දවස් 12ක් ඒක ගිනි අරගෙන ඒක යට වෙනවා මේ මූදුවට දෙවෙනිදා ජූන් 2 2021. ඒකට නඩුව දාලා ඒ කාලේ හිටපු චීෆ් ජස්ටිස් ඒකට නඩුවට වන්දි ගෙවන්නයි කියලා තිනවා බිලියන් 1ක් US ඩොලර්. එතකොට බිලියන් 1ක් US ඩොලර් කියන්නේ 1000ක් මිලියන 1000ක් US ඩොලර්. ඊට පස්සේ එයා ඉවත් වෙලා යනවා ඒ පුත්කලයා. ඊට පස්සේ ඉස්සරහට එන්න හිටපු හොඳම මේ චීෆ් ජස්ටිස් තමා චීෆ් ජස්ටිස් කොතාගොඩ. එයාව ඒකට ඒ කොමිටි වලට පත් කරලා 5 bench ජස්ටිස් ටේබල් එකක් දාලා බෙන්ච් එකක් දාලා ඊට පස්සේ එයා ඉවත් වෙලා යනවා. ඊට පස්සේ කොටාගොඩ මහත්තයා තමයි දැන් චීෆ් ජස්ටිස් එන්න හිටපු එක්කන. හැබැයි දැන් කොටාගොඩ මහත්තයාව ඉවත් කරා ඒ කොමිටි එකකින්. ඊට පස්සේ 5 bench එක 3 bench කරා. 3 bench එක දැන් ඉවර කරලා තියෙනවා මේ නඩුව. හැබැයි බිලියන එකක් US ඩොලර් වලින් කියන්නේ මම. ඒ වගේ මිලියන 1000ක් ගෙවන්න තියපු එක මිලියන 1ක් ගෙව්වා සෙප්ටම්බර් 2025 ලෝකල් ඒජන්ට්. ඒ කියන්නේ ලංකාව ලෝකල් ඒජන්ට්. ඒ ලෝකල් කම්පැනි එක තමයි සී කන්සර්ටෝරියම් කියලා. ඒගොල්ලෝ මිලියන 1ක් US ඩොලර් මිලියන 1ක් නැත්නම් අපේ සල්ලි වෙන මිලියන 300ක් ගෙව්වා. ගහලා ඉවරලා ඊට පස්සේ ආපහු මේ නඩුව අපේ ජනාධිපතිතුමා මේ නඩුව ගත්තා. ගත්ත ගමන් කරා මේ කොටකොඩ මාත්‍යාව එළියට දැම්මා. එයා හොරෙක්නේ. ඒ නිසා එයාව එළියට දැම්මා බෙන්ච් එකෙන් කියලා එළියට දාලා ඉවරලා ඊට පස්සේ නඩුව වැව්වා. නඩුව වැව්වාම අපිට පාඩුවයි මිලියන 999ක් US ඩොලර්. ඒක 300 වැඩි කරන්න මන් දන්නේ නැහැ. මං එච්චර ඉගෙන ගත්ත පොරක් නෙවෙයි. ඒ නිසා මට ඒක තේරෙන්නේ නැහැ. හිතලා බලන්නකෝ ඒ වෙනුවට එයාගේ පුතාට දීලා තියෙනවා. කාගේද පුතා කියලා මන් දන්නේ නැහැ. ඒක DNA ටෙස්ට් එක කරන්න ඕනේ. ඒක වෙනම කතාවක්. දිමුතු සූරසේනට බිලියන් හරිද? ඒක කතාවෙන් දෙව අයියා. දිමුතු සූරසේන මම ඔයාට කියන්න බෑනේ සයිකියාට්‍රික් ඩොක්ටර් කෙනා වෙලා ඉඳලා ඔයාට කියන්න බෑනේ ඔයා සයිකියාට්‍රික් ලඩ කියලා. මම කිව්වොත් ඔයා පොව්. ඔයාගේ වයිෆ් උත් ඔයාට රැයට ළඟට එන්න දෙන්නේ නැහැ. ඒ නිසා මම කියන්නේ නැහැ ඔයාට. ඉන්නව කටවන. මේ කරුණාකරලා මේක බලා ගන්නකෝ මේ අපේ ප්‍රොෆෙසර් මම ඔයාට ගරු කරනවා. සාමාන්‍යයෙන් ඔය පුටුවේ වාඩි වෙන්න ඕනේ. ඔයා වගේ පුත්කලයා තමයි උතන වාඩි වෙන්න ඕනේ. නිසා මම සාමාන්‍යයෙන් මූලාසන මන්ත්‍රතුමිය කියලා කවදාවත් ඔබතුමාට කියන්නේ මම ඔයාගේ ඇකඩමික් ක්වොලිෆිකේෂන් එකට වාගකීම ගන්නවා මම. ඒ වගේ අපේ රට බලාපොරොත්තුගෙන හිටිය අපේ රටවල් වල ඒ කියන්නේ මල්පල ටික අයින් කරලා වල්පල ටිකක් අයින් කරලා මල්පල ටික දානවා කියලා. හැබැයි මේ වල්පල ටික උඩ බලාගෙන ඉන්නවා. නවත් එක කියන්න කැමති නෑ. පව් පොර නැගිටිනවා ඊට පස්සේ මේක තමයි chance කියලා. හැබැයි ඉතල බලන්නකෝ දැන් මම අහන්නකෝ අනේ බබා අහන්නකෝ අන්තිම කතාව අහන්නකෝ. දැන් මම මේ කතා කරන්නේ මේ නේ ඉන්නකො පොඩ්ඩක්. එයා මගේ හිතවතා. මේ බල මේ මම ඒ කතාවත් කියන්න. එයා මගේ හිතවතා. ඒ නිසා බය වෙන්න එපා. දැන් මේ දිමුතු සූරසේන කියලා කිව්වම ආණ්ඩුව නැගිටින්නේ මොකටද? හර්ධ සාක්ෂි මම දැන් මේ පාර්ලිමේන්තේ දාලා යන මේ ඇත්තටම මම කියන්න මේ මට හරි සිංහලද දන්නේ නැහැ. කියනවා අපේ දමල වලින් හැමෝම නිර්වාණයි නම්. ඒ කියන්නේ එක්කෙනෙක්වත් අන්ඩර්වෙයාර්වත් අදින්න නැත්තම් එතන අන්ඩර්වෙයාර් දාගෙන ඉන්න කෙනා මෝඩයි කියලා කියනවා. මන් දන්නේ ඒක සිංහලෙන් කියන කොහොමද හැමෝම ඒක ඒරියා එක හැමෝම නිර්වාණය වෙනවා නම් අන්ඩර්වෙයාර් දාගෙන ඉන්න එක්කෙනා මෝඩයා කියලා කියනවා. ඒ වගේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මේ පුද්ගලයාගේ ඉස්සර මාව සයිකියාට්‍රික් පේෂන්ට් කියලා කිව්වා මට කිසි ලඩක් නැහැ. මේ මම ඒක අහලා තියෙනවා. මේකේ අංගොඩ වැඩ කරලා තියෙනවා සර් බෙහෙත් බිව්වද ඉන්නවම හරිද? මම මේ ටෙලිබල වැඩ කරලා තියෙනවා අංගඩ වැඩ කරලා තියෙනවා අවුරුදු 20ක් මේ මෙඩිකල් සිස්ටම් එකේ. ඒ නිසා මට කිසි අවුලක් නැහැ. හැබැයි දැන් ඔක්කොම ගානවා බලන්නකො හේතුව දැන් මම කතා කරේ දිමුතු සූරසේන ගැන. මම වෙන සූරසේන ගැන කතා කරලා නැහැ. ඔයාගේ තාත්තා වෙන්න නැති. ඔයාගේ පුතා වෙන්න නැති. මම ඒක කතා කරේ නැහැ. මේක තමයි මේ අපේ රටට වෙලා තියෙන්නේ. දැන් කෝදාගොඩ මහත්තයාව එළියට දාලා හරිද? හොඳ පුත්කලයා ටික එළියට දාලා අන්තිමට මේ කරලා තියෙන්නේ වල්පල. මේගොල්ලෝ හිතනවා ඇති මට නඩුවක් තියෙනවනේ. ඒ නිසා මාව අනේ මට තියන්නේ අර පොලිසියට වෙනප එකයි යෙලෝ ලයින් එක වල දාපු එකයි. ඒවා තමයි නඩුව තියන්නේ. ඒවා දාගන්නකෝ මාව හිරේ දාන්නකෝ. ඒකයි මම ඕගොල්ලෝට කියවලා පෙන්නන්න දුන්නේ. better to die standing than live on your knees කියලා. මරණයටත් බය නැහැ අපිට. හරිද? හැබැයි කවදාවත් මගේ කකුල් නමලා දනිෂ්ඨමලා වෙලා ඕගොල්ලෝ ලියුමක් අරන් ගිහලා අර නඩුව බේර ගන්න. ඒ නිසා මම යන්නේ. මතක තියාගන්න. හැබැයි ප්‍රොෆෙසර් මට මම කාලයක හිතාගෙන හිටියා
අපේ දෙමළ මිනිස්සු සිංහල මිනිස්සු කවදාවත් එකතු වෙන්නේ නැහැ කියලා. මේ පාර්ලිමේන්තුව ආවට පස්සේ මම අතරම මෙතන ඉන්නේ හැමදාම අපේ චානක මාදුවඩ ගයියා හැමදාම ප්‍රභාකරන්ට බනිනවා. ඔයගොල්ලෝ දැක්කනේ ප්‍රභාකරන්ට බදිනවා. හැබැයි අපි මම බැඳලා ඉල්ලුවා අයියා විල මගේ ළඟට වාඩි වෙලා ඉන්න. අපි කවදා අපි අපේ අයිඩියොලොජි වෙනස්. මගේ අයිඩියොලොජි වෙනස්. ඔය මෙතුමාගේ අයිඩියොලොජි වෙනස්. හැබැයි අපි එකට වාඩි වෙලා ඉන්නවා. දැන් මෙතන නාමල් ඉන්නවා නම් ගෙනලා මෙතන වාඩි කරගන්නවා. හැබැයි තමුන්නාසලා බොරු කරලා තමයි මේ රට මේ රවටන්නේ. අපිට එහෙම බොරු කරන්න ඕනේ නැහැ. මම අදවත් කියනවා හෙටත් කියනවා මම එළිය මීඩියා වලට ගිහින් කියලා තියෙනවා. මම සිංහල ජනතාවට හිත නාස්ති කරන්න නැත්තම් මේ රිදන්ඩ නවේ මං කියන්නේ ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා. මම ගරු කරන්නේ මගේ මිනිසුන්ට. මම අද ඇවිල්ලා කෝට් එකක් දාගෙන ටයි එකක් දාගෙන ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුව වලද ඉන්න පුළුවන් නම් 1992 වල බෝම්බයක් පුපුරනකොට එක එක ඇවිල්ලා බෝම්බය වැටෙනකොට මාව බේරගත්ත මිනිස්සු දැන් බිම යට. හැබැයි තමුන්නාසලාගේ බේරගත්ත මිනිස්සු ඔක්කොම ටික කකුල් නැතුව අත් නැතුව ඉන්නවා. තමුන්නාසලා කතා කරනවාද? ලජ්ජායක ඔක්කොම ඇදන් ටික මාර ගලවල යන්න. තමුන් අයියෝ මේ පුතාගේ නම කිව්වා නැගිටින්න දන්නේ නැහැ. අයියා මෙයාගේ නම කියනවා හරියට එදා වෙන එක්කෙනාගේ නම කිව්වා. මේ කියන්න ගයි එක්මට මේ ඔබතුමාගේ කාලේ නාස්ති කර ගන්නවන්නේ නෑ නෑ ඉන්නවා ඒක ඔයාලා නිකන් අපරාධනේ මීඩියා කින් බලනවා ප්‍රොෆෙසර් හරිද මේගොල්ලෝ මේ ප්‍රොෆෙසර් ඔබතුමා හරි කියන්නකො මූලාසන ඉඳගෙන ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා ටයිම් දෙන්න මම ටයිම් දෙන්න ඔබතුමාට අද මේක ඔබතුමාගේ කාලේ ඔබතුමා කතා කරන්න ඒකත් කියන්න බැරි වෙලා ඉන්නේ හරිද මේ ඉන්නේ වල්පොල මල්පොල ටික කියන්නකො ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා මෙතුමා කියනවා ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා මම කිව්වා දෙයියෝ කියලා අපි අපේ ස්ටෑන්ඩ් එකේ ඉන්නවා හැබැයි අපි එකෙන් ගන්න ආදරේ දැන් අද අවිල්ල ශානකයි යවනවා මල්ලි අත්‍තරම අන්තිම කතාවද කියලා මං කිව්වා අන්තිම කතාව තමයි ඒ 30 වෙනිදා නඩුව තියෙනවා මං යනවා මගේ රක්ෂාවට කියලා හැබැයි ඔබතුමාලා රටේට පට්ටබල් බොරුවක් කියන්නේ මම බොරු කියන්නේ මගේ ඥාතිට මම මගේ ඥාතිට ආදර නිසා මම ආදර සිංහල ඥාතිට ඔයා ගිහිල්ලා ඕන්න අපි ඔට්ටුවක් දාමුද එන්න කියන්නකෝ අන්ඩර් කුමාර සනායක අපේ ජනාධිපතිතුමාට ගිහිල්ලා ඔට්ටුවක් දාමු මමද එයාද ඇත්ත කියන්න කියලා මේ රටට ඒ වගේ ලැජ්ජ වෙන්නේ නැති වැඩ තමයි ඔය තමුන්නාසලා කරන්නේ තමුන්නාසලා කියන්නේ මුස්ලිම් නෑ සිංහල නෑ ඊට පස්සේ දෙමළ නෑ කියලා මම කියනවා මම දෙමළ මම ඒක අමතක කරන්නේ මට දෙමළ කියන කිව්වම මට මාර සතුටක් හම් වෙනවා හැබැයි මම බඩාගන්නේ සිංහල එක්කනාව ඇත්තටම සිංහල එක්කනාව හැබැයි තමුන්නාසලා වගේ නේ නිකන් අර උඩ වේද කෑලි පල්ලෙහා වෙන කෑලි නෑ මම බඩාගන්නේ නෑ කවදාවත් මතක තියාගන්න උඩ ඒක ඕගොල්ලෝ රේන්බෝ කම්පැනි ඒ රේන්බෝ කම්පැනි අපිට අදාළ නෑ මම කැමැති නාමල් රාජපක්ෂ වගේ සජිත් ප්‍රේමදාස වගේ කට්ටිය කවුරු හරි කියනවා නම් තමුන් සිංහල කියලා මං අරුන්ට කැමැති හැබැයි දෙමළත් නෑ සිංහලත් නෑ කියලා අන්තිමට අවිල්ලා හැමෝටම කෙලවෙන්න දෙනවනේ ඔයගොල්ලෝ කවුරු දෙකක් දුන්නානේ කන්ටේනර්ස් 323 මං කිව්ලා පළවෙනි දවසේ මම මේ කතාව කියනකොට කන්ටේනර් 23 ඇතුලේ මේ KP ගේ බඩු තිබ්බා කියලා අදවත් ඕගොල්ලෝ ඉන්ක්වයරි කරාද මාව බලෙන් එකගෙන ගියා මේ CID එකට මොකද උනේ මොකද උනේ ආද හොයාගත්තද කන්ටේනර් ජෙලෝල්ලා ඉන්න එක වාහනේ නවත්තනකොට මම වරදිකාරයා හැබැයි කන්ටේනර් 323ක් පන්නපේකනා ජනාධිපතිගේ යාළුවා එයා මේම බිමල් රත්නායක මේම තට්ටු කරලා කියනවා මගේ යාළුවා මේව මුකුත් කරන්නේ නැහැ කියලා ලැජ්ජයි තමුන්ගේ වයිෆුත් එක්ක ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙලා කාමරේට දාගෙන ලැජ්ජයි ඊට වඩා හොඳයි මේ 2000 මම හිතන්නේ 1972 මහින්ද රාජපක්ෂ මහත්තයා වෙන කොයි හරි දැම්මා නම් බඩුව තේරුණාද මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ඒ බඩු ටික එළියට දැම්මා නම් අපිට ඔය කරදරෙන්නේ නැහැ අයි BOC එකනේ වැඩ කරේ BOC එක නේද වැඩ කරේ පත්වීම දුන්නේ මහින්ද රාජපක්ෂ නේද නාමල් මහත්තයා දැන්නුත් කියනවා මේ අයියා හැනිත් පත්‍ර වාඩි වෙලා ඉන්න කියලා ලැජ්ජ වෙන්න ඕනේ අනේ ඊට වඩා මම තව එකක් කියන්නම් අපි මේක කතා කරන්නේ අපේ හදවතෙන් ඉන්න අපිට අද සිංහල මිනිස්සු කැම දෙනවා මං ගිහලා කඩවල කැම ඉල්ලනකොට මිනිස්සු කියනවා ડોක්ටර් සල්ලි දෙන්න එපා කියලා අපි අපේ ජාතිට ආදරයි මං කවදාවත් ඊළඟ ආණ්ඩුව මේගොල්ලෝ આવත් කවදාවත් මං අපේ මිනිස්සු පාවල දෙන්නේ නැහැ මං ඇවිල්ලා ඇමරිකාවෙන් කරොත් හැබැයි කවදාවත් බාවල දෙන්නේ නැහැ මම මගේ මිනිස්සුන්ට කියනවා මම මගේ මිනිස්සුන් වෙන පෙනී හිටිනවා දැන් මට ඕන නම් ගාවිලා මේ ඉන්න එක පක්ෂවල එකතු වෙලා ඕන පක්ෂයට එකතු වෙලා මට ඡන්ද ගන්න පුළුවන් මට ඡන්ද යන්න ඕනේ නැහැ මට නැෂනලිස්ට් එක හම්බ වෙනවා හැබැයි අපේ මිනිස්සුන්ට අපි ආදරේ හැබැයි පරණ දේවල් මට මතක් කරන්න කැමති නැහැ පරණ දේවල් මතක් කරන්න කැමති නැහැ මගේ තාත්තාත් නැති වුණා ඔයාලා නිකන් ඔය මේ චූටි බම්බු කතා කරන්න නැතුව අහන්න මේක මගේ තාත්තා නැති වුණා කොටි එකේ ඉඳන් හැබැයි මං ඒක අමතක කරන්න ලාස්ති
මට වැරදක් කරලා තියෙනවා නම් මම නාමල් රාජපක්ෂගේ තාත්තා වැරදක් කරලා තියෙනවා නම් එයාට බලාගන්න තිබ්බා මගේ තාත්තාත් එක්ක. මට බලාගන්න ඕනේ නැහැ මේ නාමලුත් එක්ක. එහෙම බලාගත්තා නම් ඊළඟ පරම්පරාවේ මගේ පුතා ගිහිල්ලා නාමල්ගේ පුතාට කතා කරන්න බෑ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමායි කාලේ තව විනාඩි 2යි. Thank you sir. හැබැයි ඕගොල්ලෝ ඇති කරන්නේ ඒක. ඕගොල්ලෝ ඇති කර බලන්නකෝ ත්‍රිකෝණාමල වල අර මේ පුදුමෙලිප තිබ්බාම මොකද ජරා වැඩ කරේ පොලිසිය දාලා ඒක උසුවේ. හැබැයි මම එහෙම කරන්නේ නැහැ. මම 2029 හැරි ආවිල්ලා ආණ්ඩු පක්ෂයේ මේගොල්ලොත් එක වාඩි වෙනා හිටියොත් නැත්තම් සජිත් ප්‍රේමදාස සර්වත් එක වාඩි වෙලා හිටියොත් මම එහෙම කරන්නේ නැහැ. මම අපේ මිනුවට අපේ මිනිස්සු වෙනුවට ඉන්න ඊළඟට ජනාධිපතිතුමා මම රණ්ඩ වෙනවා. හැබැයි ඔයාලගේ එම්පීලා දමල එම්පීලා කවුද කියලාවත් දන්නවද කියලා බලන්නකෝ සිංහල ජනතාව. ඔයාලගේ දමල එම්පීලා කවුද කියලාවත් ඔයගොල්ලෝ දන්නවද? කවදාවත් නැහැ. ඒ නිසා අපිත් ඔයගොල්ලෝට ඔයගොල්ලෝගේ ටී-ෂර්ට් එක අනේ තියනවා මංගාව. පුළුවන් නම් කවුරු හරි යවනවාද ආපහු යවන්න. අන්ද්‍රෝ කුමාර ලොක්කාගේ ටී-ෂර්ට් එක ගෙදර තියෙනවා. හරිද? ඒක මම බල්ලට දානවා කියලා හිතාගත්තා. හැබැයි එහෙම නරක කරන්න බෑනේ මේ අපේ ජනාධිපතිතුමානේ. ඒ නිසා මේ බල්ලට කැමති වෙන්නේ නැහැ ඒකට. ඒ නිසා මම ඒකට දාලා නැහැ. හැබැයි බල්ලට කටක් තියනවා නම් ඌ දාන්න එපා කියයි. හැබැයි මම දාන්නේ නැහැ. එහෙම කරන්නේ නැහැ නේ. ටී-ෂර්ට් එක කියන්නේ මම. ඒ නිසා එහෙම කරන්නේ මට ඕන නම් ඕගොල්ලෝට ආවිල්ලා දනිස්නමල ආවිල්ලා ඔගොල්ලෝ ලියුමක් අරගෙන ගිහලා අර නඩුව බේරගන්න තිබා. හැබැයි අපි එහෙම එයයි නගිටලා යන්නේ බබා. නගිටලා යනවා බබාලා. හැබැයි අපිට එහෙම ඕමනාවක් නැහැ. අපි ඒ කවදාත් කරන්නේ නැහැ. මේක මගේ අන්තිම කතාව. හැබැයි මම ඔයගොල්ලෝටත් කවදාත් වරදක් කරලා නැහැ. ඔයගොල්ලෝ කීයසරයක් ඇහුවාද මට මල්ලි ඕක නවත්තන්න. අපි ලියුමක් අදලා දෙන්නම් කියලා මම ඒක ගත්ත නැහනේ අද වෙනකන්. ඔයාලට අවිලා ගත්ත නැහනේ ඒ ලියුමක්. මම මගේ මිනිසුන්ටත් මම ආදරේ සිංහල ජනතාවටත් ආදරේ මුස්ලිම් ජනතාවට තමයි මම යන්න දවස්වල අන්තිම දවස් අජර්මන් මෝෂන් එක දැම්මේ මුස්ලිම් ජනතාවට. හැබැයි මම එකක් කියන්නම් බැරි වෙලා හරි 2029 අපි ඡන්ද ඉල්ලනවා නම් මම ඡන්ද ඉල්ලන පැත්තට නම් කවදාවත් මේ ඡන්ද ඉල්ලන්න එපා ඔයගොල්ලෝ කවුරු හරි. හරිද? මිනිස්සුම ගහලා පෙන්නනවා. ඊට වඩා තව එකක් කියන්න ඕනේ මම මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කාගේරි හංසයියා හදවත ඉඳම් සෙක්‍රටරි ජෙනරල් අනිත් එක මැඩම් කුෂානි රෝගරන්දීර ඊට පස්සේ අපි ඉන්නේ මල්පල ටික මම ඔයගොල්ලෝගේ හිත කඩලා තියෙනවා නම් මම ඇත්තටම මේ ඝනකාට වෙනවා මේක මම මගේ පැත්තට ඉන්න ඕනේ කියලා කියපු කතාව මම ඔයගොල්ලොත් එක ඩීල් එක ගාලා මෙහා වෙහි වාඩි වෙන්නෙත් නැහැ මේක ඩීල් එක ගාලා ඔයාලත් එක වාඩි වෙන්න ඒ වගේ විපක්ෂ නායකතුමා ඒ වගේ අනිත් හැමෝම මන්දිරලා අයියා වගේ නම කියන්නද අපිට නගිටිනවද නගේ මහින්ද ජයසිංහ අයියා නගිටිනවද මම ගියාට පස්සේ ගියා කො අට්ටුනා කියලා හොයන්න එපා ඒක නාමල්ම හොයා ඔබතුමායි කාලේ අවසానයි අපරේස දෙන්න ඔබතුමා ඉන්ක්ලූඩින් මේ පාර්ලිමේන්තුවේ සර්වේ කරන්න හැමෝටම මම හරියටම ආදරේ 2029 හරි නැත්තම් පස්සේ හරි කවදා හරි මේ පාර්ලිමේන්තුව මම එනකොට මම මගේ විදියට එනවා මම කවදාවත් පාට වෙනස් කරලා ඉන්නේ නැහැ ඒ නිසා මම මොකරි වරදක් කරලා තියෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මාව සමාවෙන්න භාෂාවේ මොකරි අඩපාඩුවක් තිබ්බා නම් මාව සමාවෙන්න මං හිතලා කරපු ඒවා නෙවෙයි ඒක අනිත් එක අර කක්කුස්මාඩි අර මේවා කියපු ඒවා මම නිකන් ආත්තලයකට ගත්ත ෆන් එකක් එහෙම නැවේ එහෙම නැතුව එයාට කරදර කරන්න නෙවෙයි ඒ නිසා එයාටත් සමාවෙල්ලනවා ඊට පස්සේ අර උගණ්ඩා කීර දෙයා නංගිගෙන එයාටත් සමාවෙල්ලනවා බොහොම ස්තුතියි இன்றைய பாராளுமன்ற அமர்வில் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் உரையாற்றினர்.